தான் வந்து இப்போ அவங்கன்னா நான் பின்னாடி இருந்து வந்துட்டு இது வந்துட்டு ஃபீலிங்காக வரேன். நான் எமோஷ்னல் ஆயிடுச்சுல இருக்குது அந்த ஷாட்டில் வந்து எமோஷ்னல் ஆயிடுச்சுல வந்துட்டு அவன் பேஸ் கிட்ட ஆக்ஷன். ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் விக்னேஷ் காட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் போடுவாரு. ஒரு ஸ்டெப் போடுறா. ஸ்டெப் போடுறா. ஸ்டெப் போடுறா. ஸ்டெப் போடு. அந்த இதுடா. அவ்வளோதான். ஸோ என்ன சொல்லுவாங்க? ஸ்டெப் போடுறா. இவங்கடா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸ் இல்ல, உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்குறேன். வாத்தியார் கான்செப்ட் வந்து எல்லாரும் வந்து பாத்திருப்பீங்க. அதுல வந்து ஒருத்தர் வந்து அச்சு விட்டோம், அவர் வந்து திருப்பி வாத்தியாரு வாத்தியார் சீரியஸ் வந்து செம்மையா வந்து போயிட்டு இருக்குது. இப்ப வந்து அதை விட செம்மையா வந்து எழுத போறோம். வாத்தியாரை வச்சு வாத்தியாருக்கு வந்து ஒரு பேர், வாத்தியாருக்கு வந்து கல்யாணம் நடக்குது. வாத்தியாருக்கு வந்து இப்போ ஒரு பேர் வந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து கூப்பிடலாம் இல்லடா அவங்கள சர்ப்ரைஸா வீடியோல வந்து பாருங்க. வாத்தியார் பேர் வந்து ஒத்துப்பாங்கல்ல சொல்லிட்டு இல்ல அன்னைக்கு வாக்குமூலம் இருக்கு, வாக்குமூலம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. சரி வந்து பாப்போம். இப்பதான் ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்றோம். ஷூட் வந்து எப்படியும் நைட் வரைக்கும் போவோம். நைட் வரைக்கும் போவோம் இல்ல நாளைக்கு வரைக்கும் போவோம் ஷூட். அதனால வந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்லா பாக்குறேன். ஷூட்ல போயிடலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மாதாமா இருக்காங்க. ப்ரே பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுங்க. காலையில வந்து ஷூட் போட்டு முன்னாடி ப்ரே பண்ணனும். ப்ரே பண்ணுங்க. ஏத்திஸ் ப்ரோ. அதனால நீங்க பண்ணுங்க, அது எனக்கு தெரியும் ப்ரோ. நான் வந்து பண்ணியாச்சு ப்ரோ. அதனால பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டேன், நம்பிக்கை இல்ல எனக்கு. அத நீ பண்ண ட்ரை பண்ணு. சும்மா பண்ணு. சும்மா பண்றாரு. பண்றேன். கடவுள் விளையாட் ஆயிட்டாரா? மாமா இப்பதானே கடவுள் விளையாட் ஆயிட்டாரா? கடவுள் நம்பிக்கை இருக்குடா. ஆமா. நம்பிக்கை இருக்குடா. ஸ்டேட்டஸ் போடுறாரு. ஸ்டேட்டஸ் போடுறாரு. ஐயப்பா சாங்க இனிமே தான் மாமா போடு. இவன் என்ன பண்ண? ஏய் இவன் யாரு தெரியலடா. ரெடியா ஒரு கூட மாட்டறான் மாமா. எல்லாமே போய் சத்தியம் பண்றாங்க. வீடியோ எடுக்கறவரே அம்மாஸ் போக மாட்டாரு. வீடியோ எடுக்கிறவர் வந்து நீ கும்பிடு போ, நீ கும்பிடு. வெள்ளிக்கிழமை மேட்ச் போணும் கண்டிப்பா. வெள்ளிக்கிழமை மேட்ச் போறியா போக மாட்டற? போறதே இல்லையே. எத்தனை ஸ்லோ நீ பாரு. சத்தியம் பண்ணு. அலாம சத்தியம் பண்ணு. ஏய் சும்மா இவனே பண்ணானே அன்னைக்கு. பண்ணானா நான் போறேன்பா. அல்லாம அம்மா மேல எல்லாரும் மாதிரி போய் சத்தியம் பண்றாங்க. வெள்ளிக்கிழமை போறானம்மா. அம்மாவே வார்த்தையதான் ஆனா அம்மா சத்தியம். டேய் இதுல வாடா சீன் சொல்றேன்டா. வாடா இவருக்கு வந்து வேற திரும்பி ஆரம்பிச்சடா. எடுக்குற என்ன பண்ணு இப்போ? எடுக்குற இங்க இருந்து கேமரா வந்து வரணும். மாதமா இது வந்து கேமரா இது வந்து ஸ்ட்ரைட்டா அங்க வந்து இவர் வந்து வாடா கூட வாடா ஒண்ணுமே இருக்குடா. கூட வாடா. அது உறா நான் உன்கிட்ட சொல்றேன் எப்படின்னு சொல்லி. இவங்க வந்து நீங்க வாங்க. நீங்க அவரு வந்து எடுத்து கொடுப்பாரு. எடுத்து கொடுத்து நீங்க அப்படியே உள்ள எடுத்து போறீங்க. உங்களுக்கு இன்ட்ரோ வந்து இப்படி வந்துட்டு பின்னாடி இந்த கேமரா வரும். அதுக்கு அப்புறமா தான் உங்க ஃபேஸ் ரிவீல் பண்ணுவோம். அது எப்படி இந்த பக்கம் கூப்பிட்டா உன்னை தான் பாக்குறேன். ஓகே. இவங்க ஒரே நிமிஷம் எனக்கு ஒரு டவுட். இது ஒரு சின்ன டவுட் தான், தப்பாச்சுக்கணும். வாத்தியார் இறந்துட்டா சொன்னீங்க, அப்படியே வண்டி ஓட்டினா என்ன மீனிங்? அது இது வந்து ஃபிளாஷ்பேக் சீன். அதுக்கு ஓகே 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 ஓகே. உங்களுக்கு புரியாது வீடியோ. இல்ல இல்ல சொன்னோனே இப்பதான் எனக்கு புரியும். எனக்கே புரியாது. யாருக்கு கான்செப்ட் இதுதான் புரியும். போயிடலாமா மாமா? நீ வந்து அங்க இரு. பயிற்சி ப்ரோ. இது வந்து பிரீத்திங் மூச்சு பயிற்சி. டேய் டேய் எவ்வளவு தாகரா போகுது. மாமா அவர்தான் சாவடிக்கிறாரு. அப்போ ஏய் வாடா வாடா போயிடலாம். திடீர் மயக்கம் போட்டுன்னு மாமா நீ வந்து சாமானா எடுத்து அவங்க கூட ஃபேஸ் வந்து இப்ப காமிக்க போறதில்ல. ரெண்டு பேருக்கும் ஒரே இடத்துல ஸ்லோ மோஷன் தான். இப்படி திரும்பி இந்த சைடுல இருந்து ஓகே ஓகே போலாம். இல்லக்கா டைம் ஆயிடுச்சு நாங்க வர. இல்லக்கா டைம் ஆயிடுச்சு இருக்கட்டும் நான் சொல்லுவோம். அப்படின்னா சொல்லக்கூடாது. கண்டிப்பா குடிச்சிட்டு தான் போனோம். அப்படி நீங்க போயிடணும். அதுக்கப்புறமா இவர்கிட்ட டைலாக் இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கண்டிப்பா குடிச்சிட்டு தான் போகணும். நீங்க வந்து பாசத்துல நீங்க நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இப்பதான் வரீங்க ஆனா நல்லா தெரிஞ்ச மாதிரி பேசணும். ஓகே தம்பிங்களா அப்படின்னா சொல்லக்கூடாது. இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனோம். டைலாக் வந்து ஊர்ல எங்களுக்குன்னு யாருமே இல்லை தம்பி. ஊர்ல எங்களுக்குன்னு யாருமே இல்லை தம்பி. எங்க ஊர்ல கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று திறந்தாங்கப்பா. எங்கள் ஊரில் கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஒன்று திறந்தாங்கப்பா. அது வரைக்கும் போயிடலாம். நீ சொல்லலாம். ஊர்ல எங்களுக்கு யாருமே இல்லை தம்பி. எங்க ஊர்ல கெமிக்கல் ஃபேக்டரி ஒன்று திறந்தாங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. எங்க ஆக்சிடென்ட். நீ சொல்லு சொல்லு சொல்லு. ஆர்டிஸ்ட் நம்மளா சொல்லு.
ஊர்ல எனக்குன்னு யாருமே இல்ல, இங்கேயும் உனக்கு யாருமே இல்ல. போடுங்க எடுங்க. வா வா போயிடலாம். ஓகேவா? அதுல இருந்து வந்த புகையால அது சொல்லாம அதுல இருந்து மட்டும் சொல்லலாம்ல. அதுல என்ன அதுல இருந்து வந்த புகையால நிறைய பேர் சுவாசிக்க முடியாம செத்து போயிட்டாங்க. நிறைய குறைங்க ஆயிடுச்சு. கை இதுவாயிடும், கால் வளங்க போயிடும். அது முழுசா சொல்ல முடியாது, கட்டு கட்ட தான் போக முடியும். அதுல இருந்து வந்த புகையால அப்படி சொல்லவா? நிறைய பேருக்கு வந்து இதுவாயிடுச்சு. அதனாலதான் வந்து இவருக்கும் வந்து குழந்தை பிறக்க முடியாது ஆயிடுச்சு. குழந்தை போயிடுச்சு. அதனால அதுல இருந்தா நீ ஏன் வாத்தியாரான ஃபர்ஸ்ட்? வாத்தியார் யானா? என்னத்துக்கு வாத்தியாரு? வாத்தியாரே சாவ வச்சோம் பத்தியா? நீ வாத்தியாரை உருவாக்குவ, நாங்க வந்து சாவ வச்சிருவோம். அதுல இருந்து வந்த புகையால சுவாசிக்க முடியாம, நச்சு புகையால சொல்லு. அதுல இருந்து வந்த நச்சு புகையால சுவாசிக்க முடியாம நிறைய பேருக்கு குறை ஏற்பட்டது. நிறைய பேர் குறை ஏற்பட்டது. நிறைய பேர் இறந்துட்டாங்கப்பா. குறை ஏற்பட்டது. குறைடா ஏற்பட்டதா சொல்லக்கூடாது. ரொம்ப தமிழா குறை ஆயிடுச்சு சொல்ல. குறை ஏற்பட்டது அது சொல்றாரு. அவங்க வெளில இருந்து அவங்க நிறைய குறை ஏற்பட்டுச்சுப்பா. சொல்லலாம். நிறைய குறை ஏற்பட்டுச்சுப்பாவா? ஏற்பட்டுச்சுல்லப்பா, குறை வந்துச்சுப்பா அப்படி சொல்லுவாங்களே. நிறைய குறை நம்ம ஊர் லாங்குவேஜ்டா இது. அவங்களுக்கு என்ன வருதோ அதுதான் பேசணும். குறை ஏற்பட்டதுதான் இதுடா, இது படிப்பாங்களே. பேசுவாங்க. குறை ஏற்பட்டது, ஏற்பட்டுச்சு சொல்லுவாங்க. குறை ஏற்பட்டுச்சு, குறை ஏற்பட்டது. அதனால் ஏற்பட்டுச்சு சொல்லலாம். நம்ம இந்த மாதிரி பேசினா நம்ம ஏற்பட்டுச்சு சொல்லலாம். ஏற்பட்டது சொன்னாரு. குறை ஏற்பட்டது. அதனால் மனைவியும் நானும் அதுவே வருது. படிப்பாங்களே அதான். சொல்லு, டைலாக் சொல்லு. அதனால வந்து அந்த நச்சு புகையினால நிறைய பேருக்கு குறை ஏற்பட்டுச்சு. நிறைய பேர் அப்படி இல்லம்மா, நீ நார்மலா இவ்வளவு நேரம் பேசல அப்படியே சொல்லு. அது ஓகே. டைலாக் இப்ப சொல்லணும்ல. அதனால வந்து அந்த நச்சு புகையினால நிறைய பேருக்கு குறை ஏற்பட்டுச்சு. நிறைய பேருக்கு குறை ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் போ ஃபர்ஸ்ட். சாங் சாங் வா பாட்டு. அதனால அந்த ஃபீல்ட்ல இருந்து அந்த நச்சு புகையினால நிறைய பேருக்கு குறை, அதனால திருப்பி அதனால போகுதுல்ல. அதனால ஃபேக்டரியில இருந்த நச்சு புகையினால, அதனால அந்த ஃபேக்டரியில இருந்து வந்த புகையால, அதனால அந்த ஃபேக்டரியில இருந்து வந்த நச்சு புகையினால நிறைய பேருக்கு குறை ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் சொல்றியா? ஓகே சூப்பர். நிறைய பேரு அதனால அந்த ஃபேக்டரியில இருந்து வர நச்சு புகைனால வந்த நச்சு புகையால அது மட்டும் இல்ல, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. 2 வாட்டி நிறைய வருது இல்ல. வானா முடிக்கும் போது மட்டும் நிறைய போயிடலாமா? அதனால இந்த ஃபேக்டரினே வருது. மூக்கு முடி எடுப்ப கட் ஆயிடாது. ஃபேக்டரி வருது வெளியே எட்டி போகுது. அதனால முடி உள்ளவர்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? மூக்கு முடி அதிகமா இருந்தா ஆம்பளை இல்ல, குழந்தை பிறக்காது. அப்ப உனக்கு நிறைய இருக்கு. என்னடா பண்ற? வா, அவர் என்ன பண்றாரு? அவரு போயிடலாமா? எதுல இருந்து? அதனால அதுல இருந்து வந்த நச்சு புகையினால நிறைய பேர் குறை ஏற்பட்டுச்சுப்பா. ஏன் நிறைய பேர் செத்து போயிட்டாங்கப்பா. நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்கப்பா. நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்கப்பா. நிறைய பேர் இறந்தே போயிட்டாங்கப்பா. போயிடலாம். அதான் நீ என்னடா ஹிந்திக்காரங்க மாதிரி இருக்க? சொல்லு கொஞ்சமா. நல்லா வந்தான். நான் சொல்லிடுறேன். ரேஷன் கல்ல வேலை செய்யற மாதிரி இருக்கான்னு சொன்னா இவனை பார்த்து போய் சாப்பிட்டு வச்சுருவாங்க. இந்த மாதிரி பூனம் சாரி தான் கட்டணும். ஆமா, நீ தான் வந்து இப்போ அவங்கண்ணா நான் பின்னாடி இருந்து வந்துட்டு இது வந்துட்டு ஃபீலிங்காக வரேன். நான் எமோஷ்னல் ஆயிடுச்சுல இருக்கு. அந்த ஷாட்டில் வந்து எமோஷ்னல் ஆயிடுச்சுல வந்துட்டு அவங்க பேசிட்டு அவங்க வேலை செய்ய விடுறா பண்ணலாமா? இல்லை இப்போ வந்து நீ தான் அவங்க வந்துட்டு இது திரும்பிட்டாங்களா, திரும்பிட்டு கண்ணை குடிச்சிட்டு இது பண்ணுவோம் அப்படின்னா அவங்க கட்டுப்பிடிக்கூடாது. நார்மலா வந்து கட்டிப்பிடிக்கணும். ஓகேவா? நார்மலா இது பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிட்டாங்களா ஓகேவா?
அப்படியே நார்மலாக பேசுவாங்கல்ல அப்படி பேசி சும்மா அப்படி காமிச்சு பார்க்கும்போது அப்படி நீங்கள் அப்படியே பாருங்க பார்த்து அதை சிரிக்கிற மாதிரி சிரிச்சுட்டு கீழே இது பண்ணுற மாதிரி திருப்பி வந்துட்டோன்னா அடுத்த ஸ்டார்ட் முடி வர்றது வச்சுக்கலாம். முடி வர்றது நல்லாயிருக்கும், உங்களுக்கு முடி வர்றது ஓகே தானே, கரெக்டாக இருக்கும். ஓகே அந்த கட்டு வரைக்கும் தெரியும். ஓகேவா, அவ்வளோதான். அதான் ஹஸ்பண்ட் சாய்ங்க போட்டுங்க. அதான் மாமா, நீ வந்து பாரு, நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட டைலாக் சொல்கிறேன். நீங்கள் இவர் வந்து சொல்லுவார், நீங்கள் வந்து சொல்லணும். ஓகே, நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைல்ல சொல்லிட்டு பேசினே நடக்கணும். அது எப்படி சேடாவா இல்லை எப்படி சிரிச்சுக்கிட்டே? சேடாக இல்லை, எமோஷ்னலாக ஃபீலிங்ஸாக. நீங்கள் வந்து எல்லாரையும் ஊர்லேருந்து விட்டு வந்து இவருக்கோசமே இருக்கீங்க. நீங்கள் 2 பேர் தான், அவர் இல்லாமல் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் அவர் இல்லை. அப்படி இருக்கும்போதே நீங்கள் வந்து சொல்கிறீங்க, யோசிக்கிறீங்க. இப்போ வெளில இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வெளில போகிறீங்க, அது ஒரு ஃபீல் இருக்கும்ல. அப்படி வந்துட்டு உடனே நீங்கள் இப்போ அந்த என்ஜாய்மெண்ட்டில் நீங்கள் சொல்கிறீங்க, நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவர்கிட்ட. குரு, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்லுவார், அதான் குரு, அவர் பேர் குரு, உங்கள் பேர் சுமதி, ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து உடனே சொல்லுவார், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு கை போடுவார். பண்ணுறீங்களா? பண்ணுறியா மாமா? ஓகே தானே உனக்கு? அப்படியே பண்ணுறியா? சொல்லுங்க, டைலாக் சொல்லிக்கிறீங்களா? குரு, நீங்கள் குரு நீங்கள் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை குரு. நான் இருக்கேன் சுமதி. நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நார்மலாக வாங்க இப்போ. ஸ்டார்ட்டா? நீங்கள் தான் டைலாக் சொல்லணும். ஓகே, ஸ்டார்ட்டா? ஓகே. குரு, நீங்கள் எல்லாம் நான் ஒன்றுமே இல்லைல்ல. அதான் நீ இருக்கல சுமதி, அவ்வளோ அப்படியே நடக்கணும். திருப்பி அவ்வளோ இப்படி இருக்காங்கல்ல அவங்க, அங்கேருந்து ஏஞ்சி வந்துட்டோம். நீங்கள் வாங்கலாம், அங்கேருந்து ஏஞ்சி வாங்கலாம். நீங்கள் ஏஞ்சி வந்து உட்காருங்க, இங்கே உட்காருங்க. அங்கேருந்து ஏஞ்சி வந்து இங்கே நோந்து வரமாம்மா. ஆமாம்மா, இங்கே உட்காந்து. ஓகேவா, அங்கேருந்து போங்க. இப்போ போங்க. சின்ன ரூமில் ஷூட் பண்ணுறதே கஷ்டம் இல்லைண்ணா. இங்கே நீங்கள் எழுந்து வந்து உட்காந்துட்டோன்னே நீ வந்து மாமா இப்படி இப்படி உட்காந்து அந்த சைடில் இப்படி. ஓகே. சுமதி தங்கம், ஏமா அழுகுற அப்படி? ஓகே, ஓகேவா? அது ஒரே கட்டிலே போயிடலாம். இல்லை நீ ஏந்து வரது ஒரு கட்டு எடுத்துக்கலாம். சரி, ஏந்து வரது ஒரு கட்டு. இல்லை மாமா, நீ சொன்ன மாதிரி ஒரு கட்டு, நீ சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணிடுறேன். டிஸ்டர்ப் ஆகிது வந்துச்சுன்னா அந்த கட்டு கட்டா இருக்கு. நீ ஏந்து வரும்போது அவங்க எட்டு கீழே இருக்குல்ல, அது நீ கட்ட போய் அங்க உட்காந்து வந்து தனி. இப்ப எழுந்து போறது மட்டும், எழுந்து கீழே இறங்குறது. ஓகேவா? சரிம்மா, போயிடலாம் போயிடலாம் போயிடலாம், சூப்பரா போயிடலாம். ஓகே, போலாம் போலாம். டல் ஆயிட்டீங்க எல்லாரும். அவங்க அழுவுறல அப்பதான் இருக்கும். கொஞ்சம் கேங்க எங்கயாவது வர வைக்கிறீங்களா? ஓகே. ஓகே, புடிப்பா. சூப்பரா போயிடலாம். ஓகேவா? நீங்க அப்படியே அழுத்தே இருங்க. அவங்க எது பேசணும், எது பேசணும் அழுத்தா மட்டும். கரெக்ட்டா லைக் பிடிங்க. ஓகே ஜி, ஓகே. ஆக்ஷன் இல்லாமா? ஏ தங்கம், நான் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். நான் ஏன்டி போய் சொல்ல போறேன்? பாத்தீங்களா ப்ரோ? சிங்கிள் டேக் போயிடலாம். ஈஸி தான். வாட்டி சொல்லிருப்பாங்க. அவ்வளவுதான் போயிடலாம். அவ்வளவுதான். இப்ப பேர் மாமா டேக் பேர் ஒரே சும்மா பண்ணி பாருங்க. பண்ணு மாமா. ஆக்ஷன். தங்கம், நான் சந்தோஷமா தாண்டி இருக்கேன். இதுல ஏன்டி நான் போய் சொல்ல போறேன்? வாடா. போடு. ஆர்டிஸ்டா. பாத்தீங்கன்னா ஷூட் வந்து முடிஞ்சிச்சு நல்லபடியா. காதாயே ஆர்டிஸ்ட் கிட்டனா வந்து கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஸ்வேதா வந்து இன்னைக்கு தான் நம்ம டீமுக்கு வந்தாங்க. காஞ்சிபுரத்துல அவங்க வீட்டுல இருந்து வந்துக்கிறாங்க. காலான் ஆரம்பிச்சது நைட் வரைக்கும் கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப நன்றி. எப்படி ஷூட் போச்சு?
எல்லாமே நல்லபடியா போச்சு. ஆனா இங்க எனக்கு எந்த குறையும் இல்ல. எல்லாருமே ஃப்ரெண்டாவும் ஒரு ஃபேமிலியாவும் தான் இங்க இருந்தது. வாக்கு மூலம் குத்துனாங்க. இருக்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. எல்லாரும் கூட இங்க நான் ஜாலியா தான் பழகிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே டிஃபரன்ஸ் தெரியல. ஏதோ என் வீட்டாண்ட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. தம்பி தம்பி இங்க வா, நீதான் முக்கியமான ஆள் வா. இல்ல ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? எனக்கு ஒரு புதுசா ஒரு அனுபவம். இல்ல உனக்கு எப்படி இருக்கு பாக்கிறதுக்கு? நல்ல ஜாலியா இருந்துச்சு. ஜாலியா இருந்துச்சா? பண்ணா இருந்துச்சு. கஷ்டமா இல்லையா? ஹாப்பி தான். ஃபுல்லா அவ்வளவுதான். அவனுக்கு ஃபுல் ஹாப்பி. ஃபுல் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல நடுவுல வந்து நானே இல்ல ஸ்கிரிப்ட் வந்து குடுத்துட்டு நான் என் வேலை வந்து நான் பாத்துருந்தேன். என்ன வேலை தெளிவா சொல்லுங்க ப்ரோ. உங்களுக்கு அதை விட்டு வேற என்ன வேலை இருக்கு? எடிட்டிங் வேலை. அவன் கேக்குறான்டா இது. பாண்டிச்சேரி தெளிவா சொல்லினல்ல. பாண்டிச்சேரி போலனா இங்கதான் எடுத்திருந்தேன். சரி வந்து அதான் அவங்கிட்ட அது வந்து நான் எடுக்கல. பசங்க வந்து எடுத்திருந்தாங்க நிறைய பேர். ஸ்கிரிப்ட் மட்டும் குடுத்துட்டு வேற ஒருத்தர் வந்து ஒரு சீனுக்காக வந்து பேசியிருந்தேன். பசங்க டீம் சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க, நம்ம ஏரியா மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. இன்னத்துக்கு என்ன ஒவ்வொருத்தருக்கே போறேன்னா ஒருத்தடி போறியா? எப்படி இருந்தது ப்ரோ இன்னைக்கு? நல்லா ஒர்க் ப்ரோ. நல்லா ஒர்க் பண்ற ப்ரோ. சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கு. ஒர்க் பண்ணாலே சந்தோஷமா இருக்கு ப்ரோ. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்ணே திறக்க முடியல எனக்கு இப்போ. ப்ரோ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ. நிறைய பண்ணணும் ப்ரோ. சொல்லலாம் ப்ரோ. கடை திரும்ப கல்லைட்டு அவன் சொல்றாரு. சோ அதனால பண்ண முடியும் ப்ரோ. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, இப்ப சந்தோஷமா இருக்கும். வீடியோ பார்க்கும் மக்கள் பார்க்கும்போது சப்போர்ட் கிடைக்கும் போது பெருசா தெரியும்ல. அப்ப இன்னும் உழைக்க தோணும்ல. அது மாதிரிதான் ஒண்ணும் இல்ல. உழைக்கிறதுக்காக பிறந்துக்கிறோம். கெச்ச போட்டா மிஸ் ஆகாது. சொல்லுங்க சொல்றது சொல்லுங்க. இன்னைக்கு ஆர்டிஸ்ட் வாங்க. இவர் தான் வந்து சூப்பரா நடிச்சாரு. லைட்டு சூப்பரா நடிச்சாரு. இன்னைக்கு வந்து மெயினே இவர் தான். இவர் ஆக்டிங் வந்து எல்லாரும் வந்து பேசுறாங்க. சிவாஜி கணேசனே மெஞ்சிட்டாரு. ஆமா, வாட்டர் மெலன் சார் மாதிரி இவர் ஒரு ஸ்டார். உண்மையா விளையாடுறதுக்கு சொல்லல, உண்மையாவே செம்மையா இருந்தது. ஒரு சீன் தான் வந்து அவரு அந்த கேரக்டர் மூஞ்சில ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. ஆமா எல்லாரும் நல்லா பண்ணாங்க. நானும் நல்லா இல்ல இவனு தான் தை சொல்லுவாங்க. அந்த கேரக்டர் கொடுத்து ஒரு திறமையை வந்து வெளிய காமிச்சானே. பத்தியா நீ வா இப்ப வா மாமா. நீ சொல்லு மாமா. எப்படி போச்சு மாமா? எப்படி போச்சு மாமா? சூப்பரா போச்சு இன்னைக்கு. எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. நானும் நல்லா பண்ணேன். உனக்கு எப்படி சூப்பரா பண்ண அந்த கேரக்டர் எப்படி இருந்தது? கோர்ட்ல சந்திக்குவோம். கோர்ட்ல சந்திக்க வேண்டியது நல்ல விஷயம். நல்ல விஷயத்துக்காக அவன் வைப்பு குடிக்கும்போது அது கேட்ட வாக்குமூலம் இருக்கு. அண்ணி வந்து பாத்திருந்தீங்கன்னா மாமா கிட்ட நான் எல்லாம் சொல்லிட்டேன். நானும் சொல்லிட்டேன். அவங்களே ஸ்டேட்டஸே போட்டிருக்காங்க. அவங்க அதான் ராஜனா ஸ்டேட்டஸே போட்டிருக்காங்க. ராஜா பேசுவார். லாஸ்டா இவன்ட்ட கேட்டு என்னது இவன்ட்ட வார்த்தை சும்மா நிக்கிறான். வாடா சொல்றேன். சும்மா நிக்கிறான். சூப்பர்ண்ணா. புதுவிதமான வீடியோ எடுன்னு சொன்னா வீடியோ எடுக்க வரல. வீட்டுக்கு போய் நண்டு குழம்பு சாப்பிட்டுங்கிறான். என்ன சொல்றது? 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாப்பிடலாம். 10 நிமிஷத்துல சாப்பிட்டு மதியம் வீடியோ போய் இப்போ இவன் வந்து ஒரு ஈவென்ட்டுக்கு போயிட்டு வந்தான். நைட்டு சாப்பிடாம கூட வந்தா. இப்போ இவன் ஏன் இப்படி இருக்கா? சிக்கன் ரைஸ் வாங்கி தருவல, அதுதான் வந்தேன். அது விடு ப்ரோ. அது வாங்கி தரணும். ஆமா, இவன் 1.5 மணி நேரம் மதியம் சாப்பிட்டான்டா. மதியானம் என்ன சாப்பிட்டாரு? நான் 10 நிமிஷத்துல சாப்பிட்டேன். 10 நிமிஷத்துல சாப்பிட்டேன். எல்லாருமே சொன்னாரு உங்களுக்கு 1.5 மணி நேரம் வரலடா. நான் எத்தனை தனியா ஒரு நிமிஷம் என்ன அவரே சொன்னாரு போகும்போது இவன் கிட்ட பேச சொல்லிதான் சொல்ல என்ன நான் ஷூட் போச்சு. சூப்பரா இருந்து ப்ரோ. நீங்க ரொம்ப ஷூட் தான். இதே இல்ல இந்த சீன்ல தம்பி நானும் இல்லடா அந்த ஷூட்ல. பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து மிக்க நன்றி. வாத்தியார் வந்து இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய எஃபெக்ட் போடுறோம். வாத்தியாரை முடிச்சிட்டு வேற ஒன்னு ஸ்டார்ட் பண்றோம். பாய். நன்றி வணக்கம். பாய் சொல்றேங்க. பாய்.